ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பேரை பாருங்க. இவங்கள முதல் நபருடைய வயசு 32. இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 8.5 கோடி ரூபாய் அண்ட் வருஷத்தோட சம்பளம் கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாய். ஏன்னா இந்த நபருக்கு அவருடைய சொந்த தொழில் இருக்கு. நம்பர் 2வது இருக்கிற ஆளுக்கு 55 வயசு அண்ட் இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அண்ட் இவர் ஒரு ரிட்டையர்டான பர்சன். இவர் மீது எந்த ஒரு லைபிலிட்டியும் இல்ல அண்ட் அவருடைய அவசியமான விஷயங்களுக்கு இவர் யார் மீதும் டிபெண்ட் ஆக மாட்டாரு. தென் 3வது நபரும் 55 வயசு சேர்ந்தவர் தான், ரிட்டையர்ட் ஆனவர். ஆனா அவருடைய சொத்துன்னு பார்த்தா வெறும் அவருடைய ஒரு வீடு தான் இருக்கு. அவர் இது வரைக்கும் எதுவுமே சேவ் பண்ணல. என்ன சம்பாதிச்சாரோ அதை ஒண்ணு அவருக்காக செலவு பண்ணிட்டாரு, இல்ல அவருடைய பசங்களுக்காக பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் யோசிச்சார் அவருடைய பசங்களே அவருடைய அசட்ஸ் ஆகுவாங்கன்னு. ஆனா இன்னைக்கு அவருக்கு உதவி தேவைப்படுறப்போ அவர் கூட அவர் பசங்களும் இல்ல. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில பிஸியா இருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பேரை பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க இவங்க 3 பேர்ல யாராக விரும்புறீங்க? ஐ நோ உங்க எல்லாருடைய பதிலா இருக்கும் நான் முதல் நபர், அதாவது அந்த 32 வயசு பிசினஸ் மேன் மாதிரி ஆக விரும்புறேன்னு. அண்ட் இட் இஸ் டோட்டலி ஃபைன். ஏன்னா எல்லாரோட விருப்பமே சீக்கிரமா பணக்காரன் ஆகிறதா தான் இருக்கும். அவங்களோட இளமையிலேயே கோடிங்களை சம்பாதிச்சிடணும். ஆனா ஹானஸ்ட்லி சொல்லணும்னா வெறும் சில நபரால மட்டும்தான் அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியுது. எல்லாருமே கம்மி வயசுலயே வெல்த்தி ஆகிறது இது பிராக்டிகலி இம்பாசிபிள் ஆனது. பிகாஸ் லெட்ஸ் ஃபேஸ் தி ரியாலிட்டி, எல்லாருக்குமே crore rupeesக்கான ஜாப் கிடைக்கிறது இது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னா அவ்வளவு ஜாப்ஸும் அவைலபிளா இல்ல அண்ட் எல்லாரும் பிசினஸும் பண்ணிட முடியாது. சோ இதனால தான் அனைவரும் அவங்களோட இளமையிலேயே பணக்காரன் ஆயிட முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா இந்தியால மில்லியனர்ஸோட எண்ணிக்கை, அதாவது நபர்கள் யாரோட சொத்து மதிப்பு 8 கோடிக்கு மேல இருக்குதோ இவங்களோட எண்ணிக்கை வெறும் 3,26,400 பேர் தான் இருக்காங்க. சோ நீங்களே பார்க்கலாம், 141 கோடி ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டுல வெறும் 3 லட்சம் பேர் தான் மில்லியனரா இருக்காங்க. இதுல இளைஞர்களோட எண்ணிக்கை இன்னும் கம்மியா இருக்கும். சோ இதனால இப்படி யோசிக்கிறது, நான் இப்பவே பணக்காரன் ஆயிடுவேன், ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் யார் சேவ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மைண்ட் செட் ஒண்ணு உங்களை இப்பவும் பணக்காரனாக விடாது அண்ட் உங்களால ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எதுவும் செய்ய முடியாம போயிடும். உங்களுடைய நிலைமையும் அந்த 3வது நபர் மாதிரி ஆயிடும். உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி. சோ இருக்கிறதுலயே பிராக்டிகலான வழி வந்து 2வது நபர் மாதிரி, அதாவது லேட்டா பணக்காரன் ஆகிறது ஆனா ஷோரா பணக்காரன் ஆயிடுவாங்க. அப்படியே நீங்க பிசினஸ் எதுவும் செய்யாம இருக்கீங்கன்னா, இல்ல உங்களுக்கு கோடிக்கணக்கான பேக்கேஜ் இல்லனா அண்ட் நீங்க ஒரு மிடில் கிளாஸ் நபரா இருந்தா, சோ வாங்க உங்களுக்கு நான் 2வது நபருடைய ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்றேன். அண்ட் பிலீவ் மீ, உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இது 5 வருஷத்துக்கான வேலை, அப்புறம் வாழ்க்கை முழுவதும் ஓய்வுக்கான ஸ்ட்ராட்டஜி. 15,000 இருந்து 30-35,000 ரூபாய் சாலரி யாரெல்லாம் வாங்குறாங்களோ இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தான். சோ வாங்க சீக்கிரம் ஆரம்பிப்போம். சோ ஃப்ரெண்ட்ஸ், மீட் பண்ணுங்க இந்த 3 பசங்களை, ராஜேஷ், அமித், மனோஜ். ராஜேஷ்க்கு 20 வயசு, அமித்க்கு 25 அண்ட் மனோஜ்க்கு 30 வயசு. ராஜேஷ் இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால இவரோட சாலரியோ எல்லாரை விட கம்மி. ராஜேஷ் வெறும் 15,000 ரூபாய் தான் மாசம் சம்பாதிக்கிறாரு. தென் செகண்ட் நம்பர்ல வராரு அமித். இவர் வேலை செய்ய ஆரம்பிச்சு சில வருஷம் ஆயிடுச்சு. இந்த காரணத்தால இவரோட சாலரியும் அதிகமா இருக்கு அண்ட் இவர் சம்பாதிக்கிறது 25,000 ரூபாய். பிறகு 3வது நம்பர்ல வராரு மனோஜ். இவர் இவங்க 3 பேர்லயே இருக்கிறதுலயே ரொம்ப அதிக நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கவர். இந்த காரணத்தால இவர் சாலரியும் இவங்க 3 பேரை விட அதிகம். இவருடைய சம்பளம் 35,000 ரூபாய். இவங்க 3 பேர் ஸ்ட்ராட்டஜியும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பாத்தீங்கன்னா 3 பேரும் எஸ்ஐபி மூலமா தான் முதலீடு செய்யறாங்க. 3 பேரும் 55 வயசுல ரிட்டையர் ஆகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க அண்ட் 3 பேரும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் முதலீடு செய்யறாங்க. ஏன்னா 3 பேருமே salaried employee. சோ இதனால இண்டெக்ஸ் ஃபண்ட் இவங்களுக்கு ஒரு நோ பிரெய்னர். வெறும் இவங்க 3 பேர் ஸ்ட்ராட்டஜில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் அந்த டிஃபரன்ஸ் வந்து எஸ்ஐபி அமௌண்ட்ல. ராஜேஷோட எஸ்ஐபி அமௌண்ட் இருக்கிறதுல ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் சாலரியும் கம்மி அண்ட் அவருடைய அமௌண்ட் வந்து 3,000 ரூபாய். தென் செகண்ட் நம்பர்ல அமித்தோட எஸ்ஐபி அமௌண்ட் இருக்கு. எவ்வளவுனா 5,000 ரூபாய். அண்ட் பிறகு கடைசியா பாத்தீங்கன்னா மனோஜ். இவரோட எஸ்ஐபி அமௌண்ட் இருக்கிறதுல அதிகம், 7,000 ரூபாய். 3 பேருமே அவங்க சம்பளத்துடைய 20% எஸ்ஐபிக்காக வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இது 50-30-20 ரூலுக்கு பிரகாரம் ரொம்பவே சரிதான். ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டையர்மெண்ட்க்கு அர்த்தம் வந்து நீங்க எல்லா பக்கத்துல செக்யூரா இருக்கீங்க அண்ட் செக்யூரிட்டிக்காக உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் அவசியம் இல்லாம இருக்கணும். அதாவது நீங்க வேலை செய்யாம இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கான இன்கம் வந்துகிட்டே இருக்கணும் உங்களுடைய எல்லா எக்ஸ்பென்சஸையும் கவர் பண்றதுக்கு. அண்ட் எதனா ஒரு எமர்ஜென்சி லைக் ஹெல்த் எமர்ஜென்சி மாதிரி வந்துருச்சுன்னா அப்போ அதையும் கவர் பண்ண கூடணும். சோ இன்னைக்கு நம்ம ராஜேஷ், அமித் அண்ட் மோஹித்தோட எக்ஸாம்பிளுடன் இந்த 2 விஷயத்துக்காகவும் எப்படி காசு சேர்க்க போறது அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குற உங்கள அதிகபட்ச பேரு நல்லா சம்பாதிச்சு பணக்காரன் ஆகணும்னு விரும்புவீங்க. சோ அதுக்கு இன்வெஸ்டிங் கண்டிப்பா பண்ணணும். பட் முதலீடுன்னு வர்றப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், நம்மளோட பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு. சோ இதனால தான் நிறைய பேர் பேங்க்ல எஃப்டி போட்டுறாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா எஃப்டில 5-6% தான் ரிட்டர்ன் கிடைக்கும். சோ இது இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாது. சோ இதனால உங்க பணத்தோட மதிப்பு அதிகமாகாம குறைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஃபுல்லி ப்ரொடெக்டடாவும் இருக்கும் அண்ட் கூடவே மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அதுவும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உடன். இது என்னன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் வந்து ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணிருக்காங்க. BSE 500 என்ஹான்ஸ்டு வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போ நீங்க இத பேங்கோட எஃப்டியோட ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா 5-6%க்கு இந்த என்எஃப்ஓ ஓட இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல 36.3% CAGR கொடுத்திருக்குது. அது 7 வருஷத்துல 24.6% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. சோ இதுல உங்களுக்கு கிளியரா டிஃபரன்ஸ் தெரியும். இந்த என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். ஆனா இந்த என்எஃப்ஓல நவம்பர்
9ஆம் தேதி வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்க இதுல எவ்வளவு அமௌண்ட்னால இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட NAV இப்ப 10 ரூபாவா இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு நீங்க எவ்வளவு மந்த்லி பிரீமியம் கட்டுறீங்களோ அதோட 120 டைம்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் கவரும் கிடைக்கும். அப்படி நீங்க ஒரு வருஷத்துல 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. NRIs அப்படி நீங்க இதுல மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப் டு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி டேட் வந்து நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் தான். அதாவது வேற 7 நாள் தான் இருக்கு. இத பத்தி இன்னும் டீடைல்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இல்லனா சிம்பிளி ஸ்கிரீன்ல தெரியற அந்த QR ஸ்கேன் பண்ணுங்க. இவங்களோட கஸ்டமர் கேர் சப்போர்ட் தமிழ்ல கூட அவைலபிளா இருக்கு. அப்படி விருப்பப்பட்டா இவங்களோட ஏஜென்ட் உங்களோட வீட்லயே வந்து கூட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ பேக் டு தி டாபிக். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ராஜேஷோட எக்ஸாம்பிளுக்கு வரலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ராஜேஷ் இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த காரணத்தால இவரோட இன்கமும் ரொம்பவே கம்மி. ஆனா ராஜேஷ் ஸ்மால் ஸ்டெப்ஸோட வேல்யூவை புரிஞ்சு வச்சிருக்காரு. அவருக்கு நல்லாவே தெரியும் அவரோட இன்கம் இப்ப கம்மியா இருக்கலாம், ஆனா என்னோட வயசும் கம்மி. அண்ட் இதனால ஏன் கம்மி அமௌண்ட் SIP கூட எனக்கு அந்த அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். எந்த அளவுக்கு எதிராக ஒரு அதிக வயசு உள்ள நபருக்கு அதிக அமௌண்ட் உள்ள SIP-யும் கொடுக்க முடியாதோ. பட் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் வாழ்க்கை முழுவதும் SIP பண்ணிக்கிட்டே இருக்கிறதோ அண்ட் நம்மளோட அவசியங்களை குறைச்சிக்கிறதோ ஒரு நல்ல முடிவா கருத முடியாது. ஏன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப்ல நல்ல மெமரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அண்ட் மெமரிஸ் உருவாகுது சில மறக்க முடியாத தருணங்களால. லைக் நம்ம லவ்ட் ஒன்ஸ் கூட மலைகள் மீது ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின நம்ம பைக்கோட சந்தோஷம், இல்ல நண்பர்கள் கூட போன கோவா ட்ரிப். அண்ட் இந்த எல்லா விஷயத்துக்கும் தேவை காசு. சோ அப்படி வாழ்க்கை முழுவதும் SIP பண்ணிட்டு இருந்தோம்னா அண்ட் சேலரியும் அதே அளவுக்கு இருந்து எதுவும் மிச்சமே இல்லனா அப்போ வாழ்க்கையோட சந்தோஷத்தை எங்கிருந்து பார்க்க போறீங்க? சோ இதனால ராஜேஷ்க்கு இந்த விஷயம் முழுசா இஷ்டம் இல்ல. அவருடைய முதுமைய செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு அவருடைய இளமைய முழுசா சாக்ரிஃபைஸ் பண்ணிருது. பட் சில வருஷத்துக்கு இந்த மாதிரி செய்யலாம். சோ இதனால ராஜேஷோட பிளான் என்னன்னா அவர் இன்கம் 20% டிசிப்ளினுடன் 5 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்டை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு. சோ ராஜேஷ் வந்து ஸ்டெப் அப் SIP எடுக்கிறாரு. இதோட ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து 3000 ரூபாய். சோ இப்போ நீங்க இந்த கால்குலேட்டர்ல பாருங்க. ராஜேஷ் 3000 ரூபாய் SIP உடன் ஸ்டார்ட் பண்றாரு. 10% growth in SIP அமௌண்ட் செலக்ட் பண்ணாரு. அதாவது ஒவ்வொரு வருஷமும் அவர் SIP அமௌண்ட்டை 10%க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் ரிட்டர்ன்ஸ் அவர் எதிர்பார்த்தது 12%. பாத்தீங்கன்னா இத இண்டெக்ஸ் ஃபண்டோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அக்கார்டிங் செலக்ட் பண்ணிருக்காரு. ராஜேஷோட இந்த ப்ராசஸ்னால ராஜேஷ் கிட்ட ஆஃப்டர் 5 இயர்ஸ் 3,04,000 ரூபாய் இருக்கும். நாட் தட் கிரேட் அமௌண்ட், ரைட்? ஆனா வெயிட் பண்ணுங்க, இது ஆரம்பம் தான். இப்ப ராஜேஷ் என்ன செய்வார்னா அவருடைய SIP-யை க்ளோஸ் பண்ணிடுவாரு. அண்ட் 3,04,000 ரூபாவை ஆஸ் இட் இஸ் இன்வெஸ்டடா இருக்க விடுவாரு. நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 55 வயசு ஆயிருக்கும். அண்ட் அந்த சமயத்துல வெறும் 1 ரூபாய் கூட முதலீடு செய்யாமலேயே அவர்கிட்ட 91 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கும். அண்ட் பிகாஸ் அவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் SIP நிறுத்தினதுனால இதனால 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எமர்ஜென்சிக்காக ஃபண்ட் தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். Now let's assume அந்த சமயத்துக்கு அவர் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. சோ அகைன் அவர் சாலரியோட 20% பாத்தீங்கன்னா இது ஆகுது 5,000 ரூபாய் பர் மந்த். இத சேவ் பண்ணி எதனா ஒரு சேஃப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் பாண்ட்ஸ் ஆர் கோல்ட் ETFs. இதுல இருந்து அவருக்கு ரிட்டர்ன் 8 to 9% வரைக்கும் கிடைக்கலாம். ராஜேஷ் அப்படி நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு இந்த மாதிரி செஞ்சாருன்னா அப்ப கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுறப்போ அவர்கிட்ட 3,80,000 ரூபாய்க்கான எமர்ஜென்சி ஃபண்ட் அவர்கிட்ட சேர்ந்திருக்கும். இதை எதனா ஒரு அவசரமான நிலைக்கு அவர் உபயோகிக்கலாம். அண்ட் அன்டில் அவருக்கு இதுக்கான அவசியம் ஏற்படாத வரைக்கும் அவர் இதை இன்னும் வளரவும் விடலாம். இதனால அது தனியா வளர்ந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப நல்ல விஷயம், இது சேஃபாவும் இருக்கும். பிகாஸ் பாண்ட் இல்ல கோல்டு மாதிரியான அசெட்ஸ் கம்பேரிட்டிவ்லி சேஃபா இருக்கும் மிச்ச அசெட்ஸை விட. நவ் அப்படி ராஜேஷ்க்கு 55 வயசு வரைக்கும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான அவசியம் இல்லாம போச்சுன்னா பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே ஹை சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அதிகமான ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஆஃப்டர் திஸ் ஏஜ் தான் வர ஆரம்பிக்கும். சோ 55 வயசு ஆகிறப்போ ராஜேஷோட எமர்ஜென்சி ஃபண்டோட அமௌண்ட் கூட பாத்தீங்கன்னா 32 லட்சத்துக்கு பக்கத்துல சேர்ந்துரும். அண்ட் இந்த மாதிரி ராஜேஷ் 10 வருஷத்திலேயே அவருடைய ரிட்டையர்மெண்ட் as well as எமர்ஜென்சி ஃபண்ட் ரெண்டுத்தையும் சார்ட் பண்ணிடுவாரு. அண்ட் மிச்ச இருக்கிற லைஃபை அவர் இஷ்ட பிரகாரம் என்ஜாய் பண்ணுவாரு. பிகாஸ் இங்க பாருங்களேன், ஒரு சாதாரண நபருடைய வாழ்க்கையில எதிர்பாராம நடக்கிற எதனா ஒரு விஷயம் அந்த பயத்தை மட்டும் விலக்கிட்டோம்னா அப்ப அவர் ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியோ இந்த நோக்கத்துடன் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வெறும் அதிக பணம் சம்பாதிக்கிறது இதோட நோக்கம் இல்ல, பதிலா வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு சரியான வழியை கொடுக்கிறது தான் நோக்கம். சோ அப்படி நீங்க ராஜேஷோட ஏஜ்ல இருந்தீங்கன்னா அப்ப நீங்க அவரோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம் ஒரு ஹாப்பி ஹெல்தி சாட்டிஸ்ஃபைட் லைஃப் வாழறதுக்கு. ஆல்சோ உங்களோட சாலரி அப்படி ராஜேஷை விட கொஞ்சம் கம்மி இல்ல அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ உங்க SIP அமௌண்ட்டை அதுக்கு அக்கார்டிங் டிசைட் பண்ணலாம். பட் இந்த தம்பு ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க 20% உங்க இன்கம் ஓடியதை இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் கூடவே உங்க சாலரி அதிகமாக ஆக அப்போ உங்களோட செலவுகளை அதிகமாக்குறதுக்கு பதிலா SIP அமௌண்ட் அதிகமாக்கணும் அன்டில் உங்களுடைய டிசைட் கோல்ஸை அச்சீவ் பண்ற வரைக்கும். சோ வாங்க மேல் கொண்டு போவோம் அண்ட் அமித்தோட ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்குன்னா யாரோட வயசு 25 வயசுக்கு பக்கத்துல இருக்குதோ அண்ட் சாலரியோ 25,000 விட அதிகமோ. இங்க பாருங்க, முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அப்படி உங்களோட வயசு அதிகமா இருக்குன்னா அண்ட் உங்களோட வருமானம் நீங்க கம்மியா சம்பாதிக்கிறீங்கன்னா அப்போ முதல்ல நீங்க உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றது மீது ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் இது இல்லாம உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில சொல்ற மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்காது. சோ அமித்தோட ஸ்டோரிக்கு இப்போ வருவோம். அமித் 25 வயசு பையன் அண்ட் இவர் வேலைக்கு சேர்ந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு
முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணதில்ல. ஏன்னா அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அவேர்னஸே கிடைக்கல. ஆனா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் ஏஜ் அவருக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சது இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. ஆக்சுவலி அவர் வீட்டு பக்கத்துல ஒரு அங்கிள் இருக்காரு. அண்ட் அவரை பார்த்தா கொஞ்சம் 60 வயசுக்கு மேல ஆளா இருக்காரு. அவரோட முழு வாழ்க்கையும் வேலைக்கே கொடுத்துட்டாரு. அண்ட் என்ன காசு சம்பாதிச்சாரோ அத பசங்களுக்கே செலவு பண்ணிட்டாரு. அண்ட் எந்த ஒரு சேவ் இன்வெஸ்டும் பண்ணல. ரீசென்ட்லி அவருக்கு ஒரு ஹார்ட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டது. அண்ட் அவர் ஹாஸ்பிடலைஸ்ட் ஆக வேண்டியதாச்சு. அண்ட் ஹாஸ்பிடலோட பில்லோ ரொம்ப அதிகமா வந்தது. இத கட்டுற நிலைமையில அங்கிள் சுத்தமா இல்ல. இந்த காரணத்தால அவரோட பசங்க இந்த பில்ல கட்டினாங்க. அண்ட் கூடவே அவரை திட்டவும் செஞ்சாங்க. இத சொல்லி நீங்க உங்க உடம்பு சரியா பாத்துக்க மாட்டீங்க அண்ட் நாங்க செலவு பண்ண வேண்டியதாகுது. இந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அமித்துக்கு ரியலைஸ் ஆகுது, அதாவது பசங்களை நம்ம அசட்னு கருதுறது இது ரொம்பவே ஒரு ரிஸ்கியான ஸ்ட்ராட்டஜின்னு. காசு இருந்தா எல்லாருமே மதிப்பு கொடுப்பாங்க, அப்படி இல்ல நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால அமித் டிசைட் பண்றாரு அவருடைய அந்த தருணத்துக்கு, அதாவது முதுமை காலத்துக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் as well as எமர்ஜென்சி ஃபண்ட் ரெண்டுத்தையும் சேவ் பண்ணு. இதுக்காக அவரும் எஸ்ஐபி மூலமா முதலீடு செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் சேலரியோட 20% அவர் எஸ்ஐபி அமௌண்ட்டை செட் பண்ணாரு. பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் 5000 ரூபாய் வருது. அண்ட் அவர் அவரோட சேலரிக்கு பிரகாரம் ஒவ்வொரு வருஷமும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அண்ட் இந்த மாதிரி அவர் 6 வருஷத்துக்கு செஞ்சாரு. அண்ட் 6 வருஷம் ஏன்னா அவர் கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணதுனால, சோ இதனால ஒரு நல்ல அமௌண்ட் அச்சீவ் பண்றதுக்கு அவர் கொஞ்சம் அதிகமான நாட்களுக்கு முதலீடு செய்ய வேண்டியதா இருக்கும். சோ இப்போ நீங்க இந்த கால்குலேட்டர்ல பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்குது எஸ்ஐபி அமௌண்ட் which is 5000 Indian rupees. தென் அடுத்தது இன்க்ரீஸ் இன் எஸ்ஐபி அமௌண்ட், அதாவது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல நீங்க உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அது இங்க வரும். வெல் இது அமித்தோட கேஸ்ல பாத்தீங்கன்னா 10%. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் சேமா வச்சுக்கிறோம் 12%. பிகாஸ் நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன் இவங்க 3 பேருமே சேம் அசெட்லயே இன்வெஸ்ட் பண்றாங்க which is index fund. அண்ட் லாஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணுவோம் டென்யூர் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 இயர்ஸ். சோ இப்போ நீங்க பாருங்க ஆஃப்டர் 6 இயர்ஸ் அமித்தோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஆகும் அப்ராக்சிமேட்லி 6,74,000 ரூபாய். அட் திஸ் பாயிண்ட் அமித் அவருடைய எஸ்ஐபியை நிறுத்திடுவாரு. அதாவது அவர் மேல்கொண்டு காசை முதலீடு செய்ய மாட்டாரு. அவருடைய அக்கவுண்ட்ல இருந்து காசு டிடெக்ட் ஆகாது. பட் இந்த 6,74,000 ரூபாய் இருக்குல்ல அத அவர் வித்ட்ரா பண்ண மாட்டாரு. பதிலா அத as it is grow பண்ண விட்டுருவாரு அடுத்த 24 வருஷத்துக்கு. அண்ட் 24 வருஷத்துக்கு ஏன்னா 55 வயசுல இவர் ரிட்டையர் ஆகணும். அட் த டைம் ஆஃப் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1,02,00,000 ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருக்கும். அண்ட் இந்த அமௌண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அவருடைய ஃபைனான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. இது அவர் மத்தவங்க மீது டிபெண்டன்சியா இருக்கிறத நிறுத்திடும். இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுக்கு பார்க்கலாம். அதுக்கு அமித் என்ன செய்வாருன்னா அவரோட எஸ்ஐபியை நிறுத்துறப்ப பாத்தீங்கன்னா அந்த சமயம் அவரோட சேலரியும் அதிகமாயிட்டு இருக்கும். லெட்ஸ் அஸ்யூம் பை த டைம் அவரோட சேலரி 35,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு. சோ என்ன பண்ணுவார்னா அடுத்த 4 வருஷத்துக்கு அவர் சேலரியோட 20%, அதாவது 7,000 ரூபாய் இந்த கேஸ்ல சேவ் பண்ணி அண்ட் பிறகு அதை எதனா ஒரு சேஃப் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு. சேஃப் அசெட்ஸ் யூசுவலி லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஆனா ரிஸ்க்கும் இதுல ரொம்ப கம்மியா இருக்கும். சோ எப்பவுமே இத ஒரு தம் ரூலா எடுத்துக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டுக்காக எப்பவுமே ஒரு சேஃப் அசெட்டை தான் சூஸ் பண்ணணும். சோ 7,000 ரூபாய் 4 வருஷத்துக்கு 9% கிட்டத்தட்ட அப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் அப்ப அவர்கிட்ட 4,06,000 ரூபாய்க்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டும் ரெடி ஆயிடும். இத அமித் எதனா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அன்டில் அவருக்கு இந்த மாதிரி எதனா ஒரு சிச்சுவேஷன் வராத வரைக்கும் அண்ட் அது வரைக்கும் இவர் இத க்ரோ ஆகவும் விடலாம். சோ இந்த மாதிரி அமித்தும் 10 வருஷம் கஷ்டப்பட்டு அவருடைய ரிட்டையர்மெண்ட் as well as எதனா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு முற்றிலும் ரெடி ஆயிடுவாரு. அண்ட் மிச்சம் இருக்கிற லைஃபை பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். இப்போ கடைசியாக இருக்காரு மனோஜோட ஸ்டோரி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன் பிகாஸ் வீடியோ கொஞ்சம் அதிக லென்த் ஆயிடும். வெல் உங்களுக்கு சொன்னல மனோஜோட ஏஜ் 30 வயசு அண்ட் அவரோட சேலரி 35,000 ரூபாய். ஆனா மனோஜ் இது வரைக்கும் எந்த ஒரு சேவிங்கோ இன்வெஸ்டிங்கோ ஆரம்பிக்கல. மேபி இதுக்கு முன்னாடி அவருக்கு இதுக்கான அவசியம் உணராம போயிருக்கலாம், இல்ல வேற எதனா காரணங்களும் இருக்கலாம். ஆனா இப்போ மனோஜ் முதலீடு செய்யணும்னு விரும்புறாரு. ஆனா அவர்கிட்ட எந்த ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியும் இல்ல முதலீடு செய்யறதுக்கு. பட் லக்கிலி அமித் அவருடைய நெய்பர் அண்ட் மனோஜுடன் அவருக்கு ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கு. சோ இதனால மனோஜ் அமித் கிட்ட சொல்றாரு, இங்க பாரு இந்த மாதிரியான விஷயங்க நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறேன். ஆனா இன்டர்நெட்ல நிறைய அட்வைஸ் இருக்கு, பாத்தீங்கன்னா இது கன்ஃபியூஸ் பண்ணிருது. சோ நீ சொல்லு நான் என்ன செய்யணும். சோ அமித் அவர்கிட்ட சொல்றாரு, இங்க பாரு நம்ம தினம் காலையில இருந்து வேலைக்கு போற ஆட்கள், நமக்கு வீக்கெண்டா தவிர மார்க்கெட் ட்ராக் பண்ணுவோம் இல்ல அதை ஸ்டடி பண்ணுவோம் டைம் இருக்காது. சோ இதனாலேயே பெஸ்ட் வழி என்னன்னா நம்ம நாட்டோடைய எக்கானமி மீது பெட் வைக்கலாம். அப்படி நாடு முன்னேறிச்சுன்னா அப்ப நம்ம லாபம் சம்பாதிக்கலாம். அண்ட் எக்கனாமில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்கிறதுல சரியான வழி என்னன்னா நீ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணு. இவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட் செக் பண்ணோம்னா இவங்க ஆல்மோஸ்ட் எல்லா அசெட்ஸை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸா கொடுத்திருக்காங்க. அண்ட் காசு இதுல கம்பேரிட்டிவ்லி சேஃபா இருக்கும். சோ நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி அமித் மனோஜ் கிட்ட சொல்றாரு. தென் அவர் மேல்கொண்டு சொல்றாரு, நீங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டீங்க, இதனால நீங்க அதிக அமௌண்ட் எஸ்ஐபி உடன் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அதிக நீண்ட நாட்களுக்கும் முதலீடு செய்ய வேண்டியது இருக்கும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சோ நீங்க இந்த மாதிரி செய்யுங்க. 7 வருஷத்துக்கு 7,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுங்க. அண்ட் இந்த 7 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் 3 வருஷத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக எஸ்ஐபி போட்டுருங்க. உங்களோட சேலரி அந்த சமயம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு பிரகாரமே 20%க்கான எஸ்ஐபி நீங்க பண்ணலாம்.
சோ மனோஜ் இதே மாதிரி செஞ்சாரு. அவர் 7000 ரூபாய்க்கான எஸ்ஐபி போடுறாரு அண்ட் 10% அதை ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்கிறதுக்கான முடிவும் பண்றாரு. அண்ட் இப்ப அவர் 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இதனால ஆஃப்டர் 7 இயர்ஸ் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆகும் 12,22,000 ரூபாய். இந்த பாயிண்ட்ல அவரோட எஸ்ஐபி நிறுத்திடுவாரு அண்ட் இந்த காசை ஆஸ் இட் இஸ் க்ரோ பண்ண விட்டுருவாரு. அண்ட் ரிட்டையர்மெண்ட் சமயத்துக்கு இந்த காசு க்ரோ ஆகி ஆயிடும் 93,97,000 ரூபாய். அதாவது க்ளோஸ் டு 1 crore rupees. ரிட்டையர்மெண்ட் சைடு இருந்து செக்யூர் ஆனதுக்கு அப்புறம் மனோஜ் வந்து இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. 7 வருஷம் ரிட்டையர்மெண்ட்டுக்காக எஸ்ஐபி பண்ண பிறகு இவரோட ஏஜ் 37 வயசா இருக்கும். அண்ட் பை த டைம் இவரோட சாலரியும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கும். லெட்ஸ் அஸ்யூம் 45,000 ரூபாய்க்கு பக்கத்துல இவரோட சாலரி இருக்குன்னு. சோ இந்த 45,000 ரூபாயோட 20% மனோஜ் நெக்ஸ்ட் 3 வருஷத்துக்கு மந்த்லி எஸ்ஐபி மூலமா சேஃப் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு டு கிரியேட் an எமர்ஜென்சி ஃபண்ட். இதனால 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட 3,73,000 ரூபாய் சேர்ந்திருக்கும். இதை எதனா ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது அவருக்கு அவசியம் இல்லாத வரைக்கும் இது அவர் க்ரோ பண்ணவும் விட முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையோட 2 முக்கியமான விஷயம் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் சார்ட் ஆயிடும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்க சில கீ பாயிண்ட்ஸ் இருக்கு, இதை நீங்க நோட்டீஸ் பண்ணணும். நம்பர் 1, அப்படி உங்களோட வயசு 35 பிளஸ் ஆயிருந்துச்சுன்னா அண்ட் நீங்க இது வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலனா அப்ப முதல்ல நீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 3 பேர் மாதிரி உங்களோட எஸ்ஐபி நிறுத்தாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றதுக்கு. நம்பர் 2, அப்படி உங்களோட ஏஜ் அதிகமா இருக்குன்னா அண்ட் நீங்க ரொம்ப கம்மியா earn பண்றீங்கன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்கம் இன்க்ரீஸ் பண்றது மீது கவனத்தை செலுத்துங்க. நம்பர் 3, அப்படி உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் கிடைக்கிற ரிட்டர்ன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்போ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ்லயும் நீங்க இண்டிவிஜுவலி இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதோ ரொம்பவே சுலபமா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொன்னல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதை பத்தி ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். நீங்க இந்த NFOல நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது வெறும் 7 நாள் தான் இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். டீடைல்ஸ் எல்லாம் கிளியரா படிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லனா சிம்பிளி ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. சோ இன்னைக்கு இவ்வளவு தான். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருக்குன்னா அப்ப நீங்க நம்மளுடைய சேனல் இன்ஃபோ மைண்ட்செட்டை சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.